இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து ஃபிகர்ஸ் அண்ட் மோட்ஸை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். பார்த்துட்டு வாங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ அதோட கண்டினியூஷனாக சேம் அதே தான், பட் கொஞ்சம் மாடிஃபை, அதாவது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி டீப்பாக சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபிகர் அண்ட் மோட்ஸ், அதில் சிலோஜிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இமீடியேட் இன்ஃபரன்ஸ், அதில் 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் சிலோஜிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து வேலிடான கன்க்ளூஷன் இருக்கணும். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ரைமசஸ் 1 அப்படின்னா ஆல் ஆப்பிள் ஆர் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ரைமசஸ் ஆல் ரெட் ஆர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கன்க்ளூஷன் வந்து ஆல் ஆப்பிள் ஆர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எல்லா ஆப்பிளும் ரெட்டு, எல்லா ரெட்டும் ரவுண்டு, எல்லா ஆப்பிளும் ரவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கன்க்ளூஷன் பற்றியில் 2 ப்ரிமிஸ் இருக்குது, 1 கன்க்ளூஷன் இருக்குது. அப்போ இதில் 3 ப்ரொபோஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் இதில் நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம், மேஜர் மிடில் டேம் மைனர் டேம் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க கன்க்ளூஷனில் ப்ரெடிகேட்டாக இருக்கிறது எது, ரவுண்டு. ஓகேவா? ரவுண்ட் அப்படிங்கிறது ப்ரெடிகேட்டாக இருக்கிறப்போ அது மைனர், அதுதான் என்னது, மேஜர் டேம். அப்போ ப்ரெமிசஸ் 2 அப்படிங்கிறது மேஜர் டேம் அண்ட் ப்ரெமிஸ் 1 அப்படிங்கிறது மைனர் டேம். மிடில் டேம் மிடில் வேர்டு அப்படிங்கிறது இது ரெட். ஓகேவா? தென் சப்ஜெக்ட் ஆஃப் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது வந்து மைனர் டேம்னு சொல்லுவோம், ப்ரெடிகேட் வந்து மேஜர் டேம்னு சொல்லுவோம், ரெட் அப்படிங்கிறது மிடில் டேம். கன்க்ளூஷனில் வந்து மிடில் டேம் வராது. ஓகேவா? இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஆல் பலூன்ஸ் ஆர் க்யூட், ஆல் க்யூட் ஆர் டாய். கன்க்ளூஷன் ஆல் பலூன் ஆர் டாய். இப்போது டாய் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், டாய் அப்படிங்கிறது ப்ரெடிகேட்டில் இருக்குது. ஸோ இந்த வார்த்தை இருக்கிற இடம் வந்து மேஜர் டேம். அப்போது டாய் அப்படிங்கிறது வந்து மேஜர் டேம், தென் பலூன் அப்படிங்கிறது வந்து மைனர் டேம், க்யூட் அப்படிங்கிறது மிடில் டேம். ஓகேவா? இதை நம்ம கன்க்ளூஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை கண்டுபிடிப்போம். ஓகேவா? தென் தேர்ட் ஒன் பாருங்கள், ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல், டர்க்கி வல்ச்சர் ஆர் பேர்ட். ஸோ கன்க்ளூஷனில் டர்க்கி வல்ச்சர் ஆர் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனிமல் அப்படின்னு வந்துருக்கிறது வந்து மேஜர் டேம், டர்க்கி வல்ச்சர் வந்து மைனர் டேம், பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து மிடில் டேம். ஓகேவா? தென் இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேஜர் ப்ரிமிஸ் இருக்கணும், தென் மைனர் ப்ரிமிஸ் இருக்கணும், தென் கன்க்ளூஷன் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா மைனர் டேம் தான் ஃபஸ்ட்டு இருந்தது, தென் மேஜர் டேம் இருந்தது, தென் வந்து கன்க்ளூஷன் இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது, அந்த மேஜர் டேம் ஃபஸ்ட்டு வரணும், மைனர் டேம் செகண்ட் வரணும், கன்க்ளூஷன் தென் வரணும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆல் மென் ஆர் அனிமல், ஆல் அனிமல்ஸ் ஆர் மோட்டல், ஆல் மென் ஆர் மோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோட்டல் அப்படிங்கிறது ப்ரெடிகேட், மோட்டல் வந்து மேஜர் டேம் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஆல் அனிமல்ஸ் ஆர் மோட்டல் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதணும், தென் ஆல் மென் ஆர் அனிமல்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் எழுதணும், தென் ஆல் மென்ஸ் ஆர் மோட்டல் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போது மோட்ஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மோட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி தந்திருப்பேன். ஸோ ஏ ஆல் அப்படின்னா என்னது, ஏ, அடுத்தும் ஆல் தான், ஏ, தென் ஆல் ஏ. இப்படி தான் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மோட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தென் ஃபிகரும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஃபிகர் கண்டுபிடிக்கிறோம் அப்படி தான், மேஜர் டேம் மைனர் டேம் கன்க்ளூஷன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், மோட்ஸ் அண்ட் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கிறப்ப அனிமல்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிகர் படி இருக்குது. ஸோ ஃபிகர் 1. ஓகேவா? மோட்ஸ் வந்து குவாலிஃபையரும் குவான்டிஃபையரையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து என்னது மோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் பொசிஷன் ஆஃப் ஃபிகர் பேஸ்ட் ஆன் மிடில் டேம் பேஸ் பண்ணி தான் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். நான் லாஸ்ட் வீடியோவில் எப்படின்னு சொல்லியிருப்பேன், பக்கத்தவங்க பார்த்துட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறது ரீசன் என்னென்னா, அங்கே தெளிவாக சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன், அதனால தான். ஓகேவா? ஸோ இந்த பொசிஷனில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிகர்னால் 1 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, தென் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரெடிகேட் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அதை என்னான்னு சொல்லுவோம், ஃபிகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மிடில் டேம் எம் அப்படின்றது மிடில் டேம் டினோட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாமா? நோ லயன் கேன் பி ஃபவுண்ட் இன் இந்தியா, ஆல் கார்னிவரஸ் ஆர் லயன், நோ கார்னிவரஸ் அனிமல் கேன் பி ஃபவுண்ட் இன் இந்தியா. நோ அப்படிங்கிறது வந்து ஏஇ, ஆல் அப்படிங்கிறது ஏ, நோங்கிறது இ, அப்போ இஏஇ அப்படின்னு வரும். ஓகேவா? மோட் அப்படிங்கிறது ஏஇ. தென் இதில் மேஜர் டேம் நம்ம கன்க்ளூஷன் பாருங்கள், ஃபவுண்ட் இன் இந்தியா வருது. இது ஃபஸ்ட்டு மேஜர் டேம் தான் இருக்குது, தென் மைனர் டேம் இருக்குது. ஸோ லைன் அப்படிங்கிறது காமன் டேம், இப்படி கிராஸில் இருக்குது. ஸோ ஃபிகர் 1. ஓகேவா?
ஃபிகர் 1 அண்ட் மோட் AEAE. தென் வந்து ஆல் டூல்ஸ் ஆர் டேபிள், ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர். கன்க்ளூஷன் ஆல் டூல்ஸ் ஆர் சேர். இதில் சேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேஜர் டேர்ம். ஸோ இங்கே செகண்ட் தான் இருக்குது. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர், ஆல் டூல்ஸ் ஆர் டேபிள், ஆல் டூல்ஸ் ஆர் சேர் இப்படி. தென் வந்து மோட்ஸ் அண்ட் ஃபிகர் பாருங்கள். இப்போது ஆல் அப்படின்னா ஆல்னா ஏ. ஓகேவா? ஏ அப்படிங்கிறது மூடு. ஃபிகர் எப்படி வரும் அப்படின்னா க்ராஸில் இதுக்கு ஃபிகர் 1 வரும். ஓகேவா? தென் ஆல் லீவ்ஸ் ஆர் க்ரீன், நோ ஃப்ரூட்ஸ் ஆர் க்ரீன், தேர்ஃபார் நோ ஃப்ரூட்ஸ் ஆர் லீவ்ஸ். லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெடிகேட். ஸோ லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து மேஜர் டேர்ம். ஸோ மேஜர் டேர்ம் தான் ஃபஸ்ட் இருக்குது, தென் மைனர் டேர்ம், தென் கன்க்ளூஷன். ஸோ லீவ்ஸ் அப்படிங்கிறது ஓகே. ஆல்னா நோனா ஏஇ வரும். மூட் ஃபிகர் வந்து பாருங்கள், மிடில் டேர்ம் ஃபஸ்ட்டு ரெண்டும் வருது. இந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்குது. ஓகேவா? ப்ரெடிகேட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா செகண்ட் மோடு ஃபிகர் படி இருக்குது. ஓகேவா? ரெண்டு டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். தென் ஏஇஐஓ அப்படின்ற மூடு பொறுத்த வரைக்கும் 256 காம்பினேஷன் இருக்குது. இதில் 50 மட்டும் தான் என்னது வேலிடாக இருக்கும். ஓகேவா? ரீகால் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.